Hi friends, welcome to Madhamit NP channel. Today we are going to see Olympiad 6th standard science subject, first chapter, food and its components. Food and its components na food na சாப்பிட்றது அதில் ஃபுட்லேயே டைப்ஸ் இருக்குது அதான் பார்க்க போகிறோம். Food is a substance that is eaten by an organisms for nutrition and to sustain life. ஃபுட்டுங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ் தான், அது வந்து உயிரினங்களால் சாப்பிடப்பட்டிருக்கு. அதில் நியூட்ரிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த சர்டைன் ஃபுட்டுக்கு நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. இட் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி அண்ட் ஹெல்ப்ஸ் டு க்ரோ அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. ஃபுட் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி கொடுக்கும், இன்னொன்று ஹெல்ப் டு ஸ்டே ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கு உதவும். ஆர்கானிசம்ஸ் ரெக்வயர்ட் ஃபுட் ஃபார் த ஃபாலோயிங் ப்ராசஸ். என்னென்ன தேவை ரெக்வயர்ட் ஃபுட்டுக்கு? டு ப்ரொவைட் எனர்ஜி ஃபார் பெர்ஃபார்மிங் various activities. To provide energy for performing various activities. Energy provide பண்ணணும் for ஏன் performing means again and again various activities we have to do, right? So for growth and development of the body, நம்ம growthக்கும் இன்னொன்று நம்ம பாடியை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும். To protect the body from the various diseases and keep healthy. அப்புறம் வேரியஸ் டிசீசஸ்லேருந்து நம்ம பாடியை ரொம்ப சேஃபாக வச்சுட்டு அப்புறம் ஹெல்த்தியாக வச்சுட்டு ஃபிட்டாக வச்சுருக்கோம். ஃபார் ரிப்பேரிங் இன்ஜூர்டு பாடி பார்ட்ஸ். இப்போ ஏதாவது பாடி பார்ட்ஸ் இன்ஜூர்ட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து நம்ம சரி பண்ணலாம். அதுக்குன்னு சில ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. We eat food every day according to the preference and food preference in our country. We eat food day. நம்ம ஒரு டேக்கும் ஒரு ஃபுட்டு சாப்பிடணும் நம்ம கண்ட்ரியில். கீப் சேஞ்சிங் ரீஜியன் டு ரீஜியன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் சாய்ஸஸ் இன் நார்த் சைடு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குவைட் டிஃப்ரெண்ட் ஃபுட் சாய்ஸஸ் இந்த சவுதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. நார்த்துக்கும் சவுத்துக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும் ஃபுட்டு சாய்ஸுக்கு. இட் இஸ் ட்ரூ ஃபார் த ரீஜியன் ஆஸ் வெல். த பிரின்சிபல் இன்க்ரீடியன்ட் ஃபுட் கம்ஸ் மெயின்லி த க்ராப் பிளான்ட்லேருந்து அது வந்துச்சு. அது என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? சீரியல்ஸ், ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ் அண்ட் அதர் ஐட்டம்ஸ். Regional preference eating largely depend on the types of crops grown in the region. The growth of these food crop depending the climate diversity. இந்த எல்லா ஃபுட்டும் எதில் டிபெண்ட் ஆகிருக்கு? ஒரு கையில் இருக்கும். இந்த கையில் கிளைமேட் டைவர்சிட்டியை பொறுத்து தான் இருக்குது. சாயில் அண்டு அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர். சாயில் எப்படி இருக்குது, வாட்டர் இருக்கா, அதெல்லாம் இருந்தால் தான் அந்த ஃபுட் க்ராப்ஸ் நம்மளால் வளர்க்க முடியும் இந்த ரீஜன். This leads to different food habits in the different states in India, each having a unique flavor. அதுக்கு யூனிக் ஃப்ளேவர் இருக்கும். இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் குக்கிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் தனித்தனியாக இருக்கும். நார்த் இந்தியாவில் என்னென்ன டிஷ்லாம் மேக் பண்ணுவாங்கன்னா மக்கி ரொட்டி அது ஒன்று, அண்ட் சர்சோன் சாங் அது ஒன்று, சோலா பாத்தூர், அடுத்து தால் பாட்டி சுர்மா இது மாதிரி நிறையா. சவுத்தில் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஊத்தாப்பம், டெலிஷியஸ் ஃபேமஸ் அண்ட் டெலிஷியஸாக இருக்குது ஊத்தாப்பம், தோசை, இட்லி, சாம்பார். இது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது நார்த் சைடுக்கும் சவுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதான் டைவர்சிட்டி இன் த ரீஜியனல் டிஷஸ், இன்க்ரீடியன்ட்ஸ் ஆர் variations in the food habitats across the India. People food choice the performance depending on their taste depend ஆகிருக்கும், ஃபுட்டில் டிபெண்ட் ஆகிருக்கும், அந்த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷ்னல் அவங்களோட ப்ராசஸில் அவங்க மேக் பண்ணியிருக்கிறது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சரியா? ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த பிவரேஜ் கன்சியூம்ட் பை தெம் ஃபாலோயிங் டேபிள். கிராப்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் பிஹேவியர்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் இந்தியா. பஞ்சாபில் என்னெல்லாம் சாப்பிட்றாங்க, என்னெல்லாம் க்ரோ பண்ணுவாங்கன்னா மைஸ், வீட்டு, சிக்பி, பல்சஸ். சிக்பினாது கொண்டக்கடலை. மக்கிக்கே ட்ரெடிஷ்னல் ஃபுட் என்னெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்கன்னா மக்கி ரொட்டி, சாரன் கேசாக், தால் மக்கி, ஜோல்பாரே. அப்புறம் பிவரேஜ் கன்சியூம்டு என்னெல்லாம் பிவரேஜ் கன்சியூம் ஆகிருக்கும்? லேசி, சான்ஸ், மில்க் டீ, லெஸி சொல்லுவாங்களா அதான். கர்நாடகாவில் என்னென்ன? ரைஸ், ராகி, உரத் தால், கோகோனட், கேஷ்யூ, கேடமன், காஃபி. அங்கே நிறையாவே வந்து கோகோனட் நிறையா சேர்ப்பாங்க. சரியா? இட்லி, தோசை, சாம்பார், கோகோனட் சட்னி, ராகி, பல்யா, ரசம், ரைஸ், காஃபி, பட்டர் மில்க் டீ. மாதிரி பீகாரில்
ரைஸ், வீட், மைஸ், பல்சஸ், சுகர் கேன் நிறையா இருக்கும். அங்கே ஒரு இதுக்கும் ஒரு இது இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லிட்டி சோக்கா, சட்டு பராட்டி, காஜல் டிக்லுட், அனசா, சட்டு கே ஷர்பத். திஸ் ஒன் ஆஃப் த ஷர்பத். மகாராஷ்டிராவில் ரைஸு, ஜவார், வீட்டு, பஜாரா, கேஷ்யூ, கிரவுண்ட் நட், சுகர் கேன் இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுறாங்க தான் மகாராஷ்டிராவில். வடாபாவ், தாலிபீத், மோடாக், ஸ்ரீத்லான், பாவ்ராஜ், போரன்பொலி, தென் சோல்கடை, குகும் ஷர்பத். வெஸ்ட் பெங்கால் ரைஸ், பொட்டேட்டோ நிறையா யூஸ் பண்ணுவாங்க. கிராமு, மஸ்டர்டு, டீ. வெஸ்ட் பெங்காலில் நிறையா டீ தான் குடிப்பாங்க. அலோ போஸ்தா, ஷொரி, ரைஸு, ஃபிஷ்ஷு கறி. ஃபிஷ்ஷு கறி யார் நிறையா சாப்பிடுவாங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கவங்க நிறையா சாப்பிடுவாங்க. இதில் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. பெல்ஹர் ஷர்பத் அண்ட் ஆம்பூர் ஷர்பத் நிறையா. இந்த இதில் ஒன்லி ஷர்பத் தான் இங்கே ஃபேமஸ். ராஜஸ்தானில் மில்லட்டு, மைஸு, கிரவுண்ட் நட்டு, வீட்டு, கஸ்டம் பீனு, சிக்பி, கொண்டக்கடலை. அவங்களாம் இங்கே பாருங்கள், மில்லட்டும் இது முக்கியம், மைஸு, கிரவுண்ட் நட்டும் முக்கியம், வீட்டு, கஸ்டர்ட் பீன், சிக்பினா கொண்டக்கடலை எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அவங்க கரெக்டாக சாப்பிட்றாங்க. தால் பாட்டி சுர்மா, தென் பாரிக்கி ரொட்டி வித் லெசன் சட்னி. இட்ஸ் ஒன் ஆஃப் த நம்ம தோசாவுக்கு சட்னி யூஸ் பண்ணுறாங்க, அது ஒரு தோசா டைப்பில். மஹான்யா லேசி அண்ட் சோச். சேஞ்சிங் பேட்டர்ன் ஆஃப் culinary practices. ஓகேவா? The technique is related to cooking and preparing food is called cooking practice. இல்லைனா culinary practice for cooking food அப்படின்னு சொல்லலாம். இப்போ சில we have been rising அனிமல்ஸ் என்னென்ன கிடைக்குது? மீட் கிடைக்குது, மில்க் கிடைக்குது, ஹனி கிடைக்குது, எக் கிடைக்குது. பிளான்ட்கிட்டேருந்து என்னென்ன கிடைக்குது? ஆயில் கிடைக்குது, சுகர் கிடைக்குது, ஸ்பைசஸ் கிடைக்குது, சீரியல்ஸ், பல்சஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே கிடைக்குது. எவல்யூஷன் ஆஃப் குக்கிங் மெத்தட்ஸ்ன்னு இருக்குது. technological development of various fields, availability of improved quicker transportation, more options of better means of communication available, change in the cooking tools over. என்னென்னலாம் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறோம். பட் முன்னாடி அடுப்பு விறகடுப்பு சொல்லணும். அதை சுல்லா அப்படின்னு சொல்லணும். இங்கிலீஷில் சுல்லா சரியா? இப்போ எதில் நம்ம அரைப்போம்? மிக்சியில், அதுவும் மிக்சர் கிரைண்டரில். மிக்சர் இல்லைனா கிரைண்டர்லாம் கிரைண்டரில் அரைப்போம்ல. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி எதில் அரைச்சாங்க? அம்மிக்கல்ல அம்மிக்கல் இல்லாட்டி ஆட்டிக்கல்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே இங்கிலீஷில் சில்பட்டா. குக்கர், ப்ரெஷர் குக்கர்ல அது இப்போ நம்ம அதில் தான் குக்கர் தான் யூஸ் பண்ணுறோம் மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே. பட் ஆனால் முன்னாடி போஸ்ட் ஆஃப் பிராஸ் ஆர் அனதர் மெட்டல், அது ஒரு மெட்டல் டைப்பில் இருக்கும். அது பாட்ஸ் ஆஃப் பிரேஸில் மேடாக இருக்கும். காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டு இருக்குது. என்னென்ன காம்பனன்ட்ஸு? காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டு அதெல்லாம் நியூட்ரிஷன் சொல்லுவோம். காம்பனன்ட்னா டைப், அது நியூட்ரிஷன்ஸ்லாம் இருக்கும். கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட், விட்டமின், மினரல்ஸ். ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஃபுட் ரிச்சிங் ஃபேக்ட் என்னென்னா எனர்ஜி கிவிங் ஃபுட்டு. ப்ரோட்டீன்னா பாடி பில்டிங் ஃபுட்டு. விட்டமின் அண்ட் மினரல்ஸ்னால் ப்ரொடெக்டிவ் ஃபுட்டு. அடிஷன் டு திஸ் ரிட்டபிலிட்டி ஃபைபர்ஸ் அண்ட் வாட்டர் அண்ட் நீடர் அவர் பாடி. இது எல்லாமே நம்ம பாடிக்கு தேவை. கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அது ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியம் சரியா? அது ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக ஹேவிங் அ கார்பன் இருக்கும் கரெக்டாக. ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜன். Where hydrogen and oxygen occur in the radio, they form a bulk portion of our diet. என்னென்ன வரும் இதில்? ரைஸு, வீட்டு, பொட்டேட்டோ, பனானா, ப்ரெட்டு இதெல்லாமே என்னது? கார்போஹைட்ரேட்டில் வருது. ரைஸு, ப்ரெட்டு, சப்பாத்தி, சுகர், பொட்டேட்டோ, பனானா எல்லாமே. அப்புறம் மெயின் கார்போஹைட்ரேட் ஃபுட்டு இன் சுகர் அண்ட் ஸ்டார்ச்சில் தான் நிறையா இருக்குது. சுகர் ஆர் சிம்பிள், அது கார்போஹைட்ரேட் தான். ஸ்வீட் அண்ட் டேஸ்ட், அது ஈஸியாக வாட்டரில் சால்யூபிள் ஆகும். குளுக்கோஸ் நிறைய தெரியும். லாக்டோஸ், ஃப்ரக்டோஸ் அண்ட் சக்ஸ்ட்ரோஸ். டெஸ்ட் ஆஃப் சுகர்லாம் இருக்கும்.
அந்த சுகரை எப்படி டெஸ்ட் பண்ணுறது, டெஸ்ட்டு ஃபார் சுகர் என்ன, எப்படிலாம் அதை பண்ணுறது, அதுக்கு என்னென்னா தேவை அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராட்ச் அப்படின்னா என்ன? ஸ்க்ராட்ச் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் மேட் அப் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் குளுக்கோஸ். எல்லா குளுக்கோஸும் ஒன்றா சேர்ந்துக்கதான் ஸ்க்ராட்ச். அது எப்படி பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஃபேட்ஸ் ஆர் ஆல்சோ எனர்ஜி கிவிங் ஃபுட்டு. அது என்ன தான் எனர்ஜி கிவிங் ஃபுட்டு, அது ஒரு பேங்க்னே சொல்லலாம், எனர்ஜி பேங்க்னே சொல்லலாம், சரியா? பட் ஆனால் இட் கிவ்ஸ் அ ஃபேட்ஸ் டு அஸ். அதில் நிறையா ஃபேட்ஸ் கொடுக்கும்ல நமக்கு. Unsaturated fats are liquid at room temperature, whereas saturated foods are solid in the room temperature. இந்த அனிமல் ஃபேட் இருக்குது, வெஜிடபிள் ஃபேட் இருக்குது. அனிமல் ஃபேட் என்னென்னா பட்டரு, கீ. வெஜிடபிள் ஃபேட் வந்து சன்ஃப்ளவர் ஆயில், கோகோனட், கிரவுண்ட்நட் ஆயில், மஸ்டர்ட் ஆயில். ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாடி பில்டிங் நியூட்ரியன்ஸ் படிச்சிருக்கோம். அது தே ஆர் காம்போனன்ட்ஸ் என்னென்ன? கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன். ஓகேவா? எல்லாமே இருக்கும். சம் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஆல்சோ சல்ஃபர், phosphorus or a metal. ஓகேவா? ப்ரோட்டீன் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம்ட் எ நம்பர் மாலிக்யூல்ஸ் இந்த அதாவது வந்து அனிமோ ஆசிட்னு சொல்லுவாங்க. அவர் பிளட் கண்டெய்ன்ஸ் அ ப்ரோட்டீன். அது நம்ம பிளட்டில் ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, சாப்பாட்டில் நம்ம பிளட் கண்டெய்ன்ஸ் அ ப்ரோட்டீன், தட்ஸ் கால்ட் ஹீமோக்ளோபின். அதான் வந்து ஹீமோக்ளோபின். நெக்ஸ்ட்டு, the protein requirement of a person depends on the age, gender and the health conditions. Growing children, வளர்கிறவங்களுக்கு ஹீமோக்ளோபின் வரும், இல்லை ப்ரெக்னென்ட் உமனுக்கு வரும், இல்லை நர்சரிங் மதர்ஸ் அண்ட் sick people recovering from the diseases require more protein in that diet. Protein obtained both animal and vegetable, right? அனிமல்லே நிறையா வரும். அண்டர் வாட்டர் தட் இட் கம்ஸ். அது ஃபேட் பார்த்தோம். இது வந்து ப்ரோட்டீனில் அனிமலும் இருக்குது, வெஜிடபிளும் இருக்குது. அதே மாதிரி அனிமலில் மீட்டு, ஃபிஷ்ஷு, எக்கு, மில்க்கு. வெஜிடபிளில் ட்ரை ஃப்ரூட்ஸ், பீன்ஸ், பல்சஸ். இது எல்லாமே நமக்கு ப்ரோட்டீன் இருக்குது. இதெல்லாம் ப்ரோட்டீன் தரும் நமக்கு. ப்ரொடெக்டிவ் ஃபுட்டு இருக்குது. ப்ரொடெக்டிவ் ஃபுட்டு என்னென்ன? விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஒரு அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம், ப்ரொடெக்டிவ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? விட்டமினில் 2 டைப்ஸ் இருக்குது, ஃபேட் சால்யூபிள் அண்ட் வாட்டர் சால்யூபிள்னு, சரியா? விட்டமின்லே ஃபேட் சால்யூபிள் அண்ட் வாட்டர் சால்யூபிள் அப்படின்னு இருக்குது. அதில் ஃபேட் சால்யூபிள்ஸ் என்னென்ன? விட்டமின் ஏ, டி, இ, கே, அதெல்லாம் ஃபேட்டு. அப்புறம் விட்டமின் B1, B2, B6, B12 அது எல்லாமே பாடி வாட்டர் சால்யூபிள், ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இந்த ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்கல்ல, என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பைனாச்சு, கேரட்டு, பம்ப்கின்னு, பட்டர், ஸ்வீட் பொட்டேட்டோஸ், மேங்கோஸ், பப்பாயாஸ், லிவர் அண்ட் ஃபிஷ் லைஃப். இது எல்லாமே வந்துட்டு யூ கேன் டேக் ஒன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கேன். ஜஸ்ட் யூ கேன் டேக் ஒன் ஸ்க்ரீன்ஷாட், இட் வில் பி ஹெல்ப் ஃபார் யூ. எடுத்துறீங்களா? ஸோ அடுத்து மினரல்ஸ் என்னென்ன தரும்? மேக்ரோ மினரல்ஸ் அண்ட் ட்ரேஸ் மினரல்ஸ். மேக்ரோ மினரல்ஸ்னால் நீடட் பை த பாடி இந்த லார்ஜர் அமௌண்ட், ஓகேவா? கால்சியம், மேக்னீஷியம், சோடியம், பொட்டாசியம், சல்ஃபர், சோஸ்பரஸ் அண்ட் குளோரேட் அண்ட் மேக்ரோ மினரல்ஸ் அதெல்லாம் வந்து, சரியா? ட்ரேஸ் மினரல்ஸ்னால் என்னென்ன வரும்? ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் அயான், ஜிங்க், காப்பர், மேக்னீஸ் அண்ட் கோபால்ட், ஃப்ளூரல், செல்வேனியம் அண்ட் அயோடைன் அண்ட் ட்ரேஸ் மினரல்ஸ். அப்போ அதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லுவாங்க? ட்ரேஸ் மினரல்ஸ். ரஃபேஜ் அண்ட் டயட்ரி ஃபைபர்ஸ்னால் ரஃபேஜ் அண்ட் டயட்ரி அதுவும் டயட்ரின்னு சொல்லலாம், ரஃபேஜ் சொல்லலாம். தூக்கி இப்போ டயட்டை தான் வந்து சொல்லலாம், சரியா? வாட்டரில் என்னென்ன? வாட்டர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? இந்தியாஸ் நீடட் about 85% of our blood is water. In the blood is 85% of water. So how much we want to drink? It is helps of absorb nutrition from that, right? Yeah. The correct way to cook foods, right? They are all given. என்னென்ன வேலாம் கரெக்டாக ஃபுட்டு அது வந்து பண்ணணும், சரியா? இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், கரெக்ட் வே ஆஃப் ஃபுட்டை, சரியா? பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா த டயட் கண்டெய்ன்ஸ் அ நியூட்ரிஷன்ஸ் அபவுட் த பேலன்ஸ் டயட். என்னென்னலாம் அதுக்கு சாப்பிடணும், என்னென்னலாம் அதுக்கு சாப்பிடக்கூடாது, என்னென்ன? பேலன்ஸ் டயட் பிரமிட் என்னென்ன? ஃபேட் அண்ட் ஆயில், milk, yogurt and cheese, vegetable. The vegetable, bread, cereals, potatoes, pasta and rice.
meat, poultry, fish and eggs, beans and nutrition and fruits. Okay, especially fruits. ரீடிங் ஃபுட் லேபிள்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸை ஏஐ அண்ட் அஜ்மார்க் அண்ட் இட்ஸ் பேக்கேஜ் இது எல்லாமே வந்து ஃபுட்டை பற்றி தான். அவாய்ட் ஜங்க் ஃபுட்டை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணும். இந்த பாருங்க வந்திருக்கு, இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. Take this as a screenshot. This is a facile and another one is a symbol and another one is a markable. Okay, next millets in the nutrition rich cereals. என்னன்னா இருக்கு, ஜவார் இருக்குது, பஜ்ரா இருக்குது, ராகி, சன்வா, அதெல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மில்லட்ஸ். ஓகேவா? ஃபுட் மில்லட்ஸ் ஜேர்னி ஆஃப் ஃபுட் ஃப்ரம் அவர் ஃபார்ம் இன் அ பிளான்ட், அப்பர் பிளான்ட்லேருந்து. சரியா? நெக்ஸ்ட் என்னது, சோவிங். ஃபஸ்ட்டு என்ன நடக்கும், எப்படி நமக்கு வந்து சாப்பாடுலாம் வருதுன்னு சொல்கிறேன். இப்படி இப்போ நம்ம திடீர்னு போய் இப்போ நீங்களாம் சொல்லுவீங்க ஃப்ரம் த அக்ரிகல்ச்சர் வி காட், ஃப்ரம் த அக்ரிகல்ச்சர். பட் suddenly we are going and clicking and coming and eating. No, what we are doing? First is sowing. Sowing means what? Sowing na enna? Sowing means first எல்லாம் நட்டு வைக்கிறது. அப்போ க்ராப் க்ரோவிங் ஆகும். நெக்ஸ்ட் லெவலில் நெக்ஸ்ட் ரோடில் க்ராப் க்ரோவிங் ஆகும். நெக்ஸ்ட் ரோட ஹார்வெஸ்டிங் அது ஹேண்ட் பிக்கிங்னு சொல்லுவோம். முன்னாடி ஹேண்ட் பிக்கிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங் ஹாஸ்க். இந்த ஹேண்டால் போடுவாங்கல்ல, அதுதான் ஹேண்ட். அடுத்து என்ன ஆகும், அடுத்து த்ரெஷிங் ஆகும். த்ரெஷிங் என்ன, நெக்ஸ்ட் த்ரெஷிங் மீன்ஸ் வாட்? த்ரெஷிங்ஸ் அதை கல்லில் போட்டு அடிப்பாங்க, அதில் இருக்க தூசி போகிறதுக்காக. சரி, அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வின்னோவிங்க்கு கொடுப்பாங்க. அப்படி மேலே வச்சோன்னா வெயிட்டான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கீழே போயிட்டு அந்த இதெல்லாம் ரைஸ்லாம் தூசியெல்லாம் வந்து மேலே பறந்துடும். சரியா? நெக்ஸ்ட் என்ன ஆகும், ஒரு இடத்துல பெரிய இடத்துல ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு ரீட்டைல் ஸ்டோருக்கு போகும். எங்கே? சூப்பர் மார்க்கெட்டோட எனி ஷாப்புக்கு போகும். அப்புறம் தான் நம்ம அதை வாங்கி குக் பண்ணி கட் பண்ணி ஃபஸ்ட்டு அப்படியே குக் பண்ணிடுவோம். வாங்கினோட்டி போய் வாஷ் பண்ணிட்டு, தீஸ் ஆல் ஆர் இம்பார்ட்டண்ட் ஃபார் த ஜேர்னி ஆஃப் ஃபுட் ஃபார்ம் டு அ சேஃப் லைஃப். ஓகே, ஃபஸ்ட் யூ buy and come and we should wash that first. First you want to wash the vegetables. எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு அப்புறமாட்டி தான் கட் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு யூ வாண்ட் டு கீப் ஒன் பிளேட் அண்ட் யூ வாண்ட் டு ஃபஸ்ட் யூ வாண்ட் தொடச்சிடணும் துணியில். சரியா? அப்புறம் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் யூ வாண்ட் டு வாஷ் யுவர் பிளேட் அண்ட் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் கட்டிங். ஓகே, தென் கட் பண்ணதுக்கு அப்புறமும் அலசணும். சில நாட்டிலே வந்து இருக்குது கிராமத்தில், பட் ஆனால் they are adding chemicals in the towns. ஆனால் அந்த கிராமத்துலேயும் அப்படி தான் பண்ணுறாங்க nowadays. Now not for future I am telling, not for past I am telling for the present now. Okay, அதுக்கு என்னெல்லாம் தேவை, ஃபஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அதை அலசிட்டு அப்புறம் குழம்புல போடுவாங்க. அது வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணு, வெந்து வரும். ஃபஸ்ட்டு வேகாமல் அப்படியே வாங்கிட்டு வந்தோட அப்படியே தட்டில் வச்சுருமா? இல்லை, சரிட்டா? வேக வச்சு குழம்புல வேக வச்சு அப்புறமாட்டி அந்த காய்கறியில் எடுத்து வச்சு then only it will come to our plate itself first. So we have these much process to come, but we should not tell that it's not tasting good. Okay, we should not waste that. Okay, எவ்வளோ கஷ்டப்பட்டு வருது நமக்கு. ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பேசிக் ஃபுட்டை வேஸ்டே பண்ணக்கூடாது. இப்போ நான் சொன்னது தான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.